மலைக்குறவர் மக்களின் தொடர் போராட்டம் குறித்து ஆத்தூர் கோட்டாட்சியர் செல்வனிடம் புதிய தலைமுறை விளக்கம் கேட்டது. இந்த பிரச்சினை தொடர்வதால் விரிவான மானுடவியல் ஆய்வுக்கு தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக செல்வன் தெரிவித்தார். 1998ஆம் ஆண்டு சாதிவாரி கணக்கெடுப்பின் போது மலைக்குறவர் இன மக்கள் குறித்த தகவல் இல்லை என்றும் தற்போது சாதி சான்றிதழ் கேட்டு அவர்கள் போராட்டம் நடத்தி வருவதாக கூறினார். இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் மானுடவியல் அறிஞர்களின் ஆய்வுக்கு ஏற்பாடு செய்து விரிவான அறிக்கை பெற அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அதன்பின் மலைக்குறவர் இன மக்களுக்கான சாதி சான்றிதழ் பிரச்சினை முடிவுக்கு வரும் என்றும் ஆத்தூர் கோட்டாட்சியர் செல்வன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மலைக்குறவன் இருக்காங்களா இவங்க அப்படிங்கறத பத்தி ஒரு ஸ்டடி, ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு ஸ்டடிக்காக நாங்க தமிழ்நாடு அரசுக்கு பழங்குடியினர் நல இயக்குனர் அவர்களுக்கு ஒரு கடிதம் வச்சிருக்கிறேன். நான் அவங்க ஒரு சிறப்பு குழு அனுப்புவாங்க. அந்த குழுவினர் அவங்க ட்ரைபல் இதுல ஸ்டடியில எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க ஆய்வு பண்ணிட்டு இந்த மக்கள் பழங்குடியின மக்கள் தான், இவங்களுடைய பண்பாடு பழக்க வழக்கம் எல்லாம் பழங்குடியின மக்களுக்கு சார்ந்ததுதான், இந்த மலைக்குறவன் இனமும் அதுல ஒரு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆய்வு குறிப்பு தந்தாங்கன்னா அதை அந்த ரிப்போர்ட் கவர்மெண்ட்டுக்கு போய் அது கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்தா நம்ம அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம சான்றிதழ்கள் கொடுக்கலாம். இதுதான் இதுக்கு முறைங்க.